அடிச்சிருச்சு? புலி கையில் அதான் எகிரிடுச்சு அதான் எகிரிடுச்சு அதான் எகிரிடுச்சு அதான் எகிரிடுச்சு அதான் எகிரிடுச்சு மேல ஏறிச்சா? அண்ணனுக்கு எங்கன்னா போயிட்டு போகுதுப்பா. ஏய், அந்த பக்கம் வருதுடா. அவுட் வெளியே போயிடுச்சு. இப்ப வெளியே போயிட்டு அந்த பக்கம் போ பாருங்க. எப்படி பஸ் அது உள்ள ஓப் பண்றான்? பஸ் ஏறிச்சுனா மேல ஏறிச்சா? அண்ணனுக்கு எங்கன்னா போயிட்டு போகுதுப்பா. ஏய், அந்த பக்கம் வருதுடா. அவுட் வெளியே போயிடுச்சு. இப்ப வெளியே போயிட்டு அந்த பக்கம் போ பாருங்க. எப்படி பஸ் அது உள்ள ஓப் பண்றான்? பஸ் ஏறிச்சுனா மேல ஏறிச்சா? திருப்பத்தூரில் தனியார் பள்ளிக்குள் நுழைந்த சிறுத்தை தற்போது அங்கிருந்து தப்பித்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செங்குட்டுவன். வணக்கம் செங்குட்டுவன். தற்போது சிறுத்தை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய களத்தகவல், அதை பிடிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர்? கண்டிப்பாக இன்று மாலை சரியாக 4:30 மணி அளவில் திருப்பத்தூரோட மைய பகுதியான மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகேயுள்ள மேரி மாக்லிக் என்கின்ற ஒரு தனியார் பள்ளி, சிஎஸ்ஐ என்கின்ற ஒரு தனியார் பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில சுமார் 4:30 மணி அளவில் ஒரு சிறுத்தை திடீரென அந்த பள்ளியின் வளாகத்தில் நுழையுது. அந்த நுழைந்த உடனே அந்த பள்ளியில் பெயிண்ட் வேலை செய்து கொண்டிருக்கும் கோபால் என்பவர் அந்த சிறுத்தை பலமாக தாக்கி முகத்தில் ரத்த காயங்களுடன் அந்த கோபால் தாக்கப்படுறாரு. தாக்கிய உடனே அங்கிருந்து அந்த பள்ளி வளாகத்திலிருந்து அங்கிருந்து தப்பித்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியான அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில அந்த சிறுத்தையானது போயிட்டு இருக்கு. அப்ப அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு கார் ஷெட் அருகில அந்த சிறுத்தையானது இப்போது நிலை கொண்டிருக்கிறது. அந்த கார் ஷெட்ல ஏற்கனவே அந்த வீட்டு நுழையில் 5 நபர்கள், அதாவது தினகரன், ஆரோக்கியசாமி, அஸ்கர், இம்ரான், எம்ஜிஆர் என்கின்ற 4 பேர் அந்த இனோவா கார் என்ற காருக்குள்ள அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. காருக்கு வெளியில சிறுத்தை அங்க படுத்துட்டு இருக்குது. இந்த உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த 4 பேரும் அங்க உள்ள சிக்கிட்டு இருக்காங்க. இதனை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சர்பராஜ் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான். செங்குட்டுவன் தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் சிறுத்தை பதுங்கி உள்ள இடத்திற்கு அருகே நிற்கும் காரில் 3 பேர் சிக்கியிருப்பதால் மிகுந்த பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது. தற்போது அங்கு சிக்கியிருக்கக்கூடிய நபர் ஒருவர் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் தினகரன். தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் தான் சிறுத்தை இருக்கிறதா சொல்லப்படுகிறது. உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு? 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்கோம். 2 கார்ல இருக்கோம். ஆபீஸ் வரைக்கும் கார் நிக்குது. இல்ல லைன் கேக்குதுங்களா? சொல்லுங்க தினகரன், தொடர்ந்து பேசுங்க. ஓகே சார், 5 பேர் இருக்கோம். இங்க ஷெட் பக்கத்துல ஒரு கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல எகிரி குச்சி வந்துச்சு புலி உள்ள. அது இங்க கார் ஷெட்டுக்குள்ள இந்த 4-5 கார் இருக்குங்க. ஒரு 6-7 கார் இருக்கு. அந்த கார் சென்டர்ல எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியல. நாங்க காருக்குள்ளே இருக்கோம். தினகரன், நீங்க எப்ப வந்தீங்க? அந்த பகுதி உங்களுடைய வீடா இல்ல எப்ப வந்தீங்க? எவ்வளவு நேரமா அங்க இருக்கீங்க? நம்ம அண்ணாவோட கார் பார்க்கிங். ஓ, இப்படி வந்துச்சுன்னு கேள்விப்பட்டு வாட்ச்மேன் தனியார் கார் சொல்லிட்டு வந்தோம். நம்ம அப்போ வந்தப்போ நம்ம காருக்குள்ள பதுங்கி இருக்கும்போது சிறுத்தைப்புலி உள்ள காருக்கு பின்னாடி இங்க ஒரு 6-7 கார் இருக்கு. அந்த காருக்கு பின்னாடி எந்த கார் பின்னாடி பதுங்கி இருக்குன்னு தெரியல. உள்ள காம்பவுண்ட் எகிரி வச்சு பதுங்கி இருக்காது. இப்ப அந்த சிறுத்தையை நீங்க பாக்குறீங்களா? இல்ல பார்க்க முடியுதா? இல்ல அதை பிடிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க? ஆமா சார், ஷார்ப்ல நின்று இருக்காங்க ஆபீசர் ஃபுல்லா. அது எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியல. அதனால அவங்க கரெக்டா இன்ஃபார்ம் கொடுக்காதனால அவங்க வெளியே இருக்காங்க. கரெக்டா கேட் வெளியே இருக்காங்க. தினகரன், நீங்க இப்ப கார் டிரைவ் பண்ணி வெளியே வர முடியாதா? இல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிருக்கீங்க? இல்ல சார், இப்போ அது கேட் பக்கத்துல இருக்கு கார். இப்போ நம்ம கார் மூவ் பண்ணும்போது கேட் ஓபன் பண்ணி வெளியே வந்துட்டா வெளியே கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால நம்ம உள்ளே பதுங்கி இருக்கோம். கார் எங்க இருக்குன்னு தெரியல கரெக்டா புரியாது எந்த கார் முன்னாடி.
இப்போ உங்களை மீட்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர்? சார் வெளியே ஃபுல்லாக வந்திருக்காங்க. அண்ணா பேசிட்டு இருந்தார் வெளியே. அது நம்ம கரெக்டாக இன்ஃபார்ம் கொடுத்தா அவங்க உள்ள வந்து பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன். நீங்க சிறுத்தையை பார்த்தீங்களா தினகரன்? பார்த்தேன் சார். ஹலோ, சிறுத்தை நம்ம கண்ணு மேலே தான் சார் காம்பவுண்ட் எகிரிச்சு வந்துச்சு. சரி தினகரன், நீங்க எந்த ஒரு பதற்றமும் பயப்படமும் தேவையில்லை. கண்டிப்பா காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் உங்களை மீட்பாங்க. தந்தை டிவியில் இணைந்து உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய கள தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.